ஃப்ரெண்ட்ஸ், ரசம் பண்ணலாமா? அதாவது டெம்பிள் ரசம். இது கர்நாடகாவில் இருக்கிற சில கோவில்களில் இந்த மாதிரி ரசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். அது இன்றைக்கி நான் உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாங்குவதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு ஒரு பொடி நம்ம பண்ணிக்கணும். இதில் உளுத்தம்பருப்பு வறுத்து செய்யக்கூடியது, துவரம்பருப்போ கடலைப்பருப்போ கிடையாது. இதில் உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூனை விட குறைச்சல் மெந்தியம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 அல்லது 3 மிளகாவத்தல், கொஞ்சம் கருகப்பில்லை. இதெல்லாத்தையும் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பக்கமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இந்த சாமான்லாம் போட்டு நம்ம வறுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவிய தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். நான் இங்கே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கிய டமாட்டோ, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருக்காய். இது எண்ணெயில் நல்லா வதக்கின்றேன். உப்பு, இது இத்தனை புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். கல் உப்பு கொஞ்சம். இப்போ இந்த அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, அந்த பொடியை போட்டுடலாம். இங்கே துவரம் பருப்பு நான் வேக விட்டு வச்சுருக்கேன். அதிகம் வேண்டாம், ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் போட்டிருக்கேன். அது நல்லா ஜலத்தில் கரைச்சி அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கட்டி வெல்லம் போடலாம். இந்த மாதிரி நுர கட்டின்னு வரைச்சி கேஸ் ஆஃப் பண்ணிடணும். தனியாக போட்டுக்கலாம், அதாவது ஃப்ரெஷ் கொத்தமல்லி. இப்போ தேங்காய் எண்ணெயில் இதில் கடுகு மாத்திரம் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சிருக்கேன். இந்த ரசம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அல்டிமேட் ரசம் இது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெடித்த சாதமெல்லாம் போறவே போகாது. 2 தடவையாலும் கேட்டு வாங்கி குடிக்கலைன்னா என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன். எனக்கு இது அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன எங்கள் இடத்துல இது நடந்தது. அது